நாளை மறுநாள் மாலை 3 மணியிலிருந்து 8 மணி வரை இங்கு மதுரையிலே அம்மா திடலிலே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அதை ஒட்டி கடந்த 5 நாட்களாக அறுபடை வீடு முருகனையும் இங்கே எழுந்தருளச் செய்து இதற்கு பூஜைகள் நடக்கிறது. நீங்கள் பார்த்தால் ராஜா சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 5 நாட்களாக தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கிலே முருக பக்தர்கள் இங்கே கூடி முருகன் அருள் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சில முருகன் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் அதிகமாக குறைக்கின்றன. ஏன்னு சொன்னால், இங்கே அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும்? முருகன் மாநாடு நடக்குது, முருக பக்தர்கள் மாநாடு, எல்லாரும் அங்கே போங்கன்னு. ஏன்னா நீ யாருக்கு மந்திரி? இந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரி. ஆனால் அவர் சொல்கிறாரு இது சங்கிகள் மாநாடா. நான் கேட்குறேன், ஆமாம் நாங்கள்லாம் சங்கிகள், நீங்கள்லாம் மங்கிகள். அறிவு வேண்டாம். நான் கேட்குறேன், நாங்கள் நடத்தின மாநாடு பழனியில், அதுதான் முருக பக்தர் மாநாடுன்னு சொல்கிறாரு. அதில் இறுதியாக பேசியது யார்? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? இது ஆன்மீக மாநாடு அல்ல. என் வார்த்தையா இது? இல்லை, இதை சொன்னது உதயநிதி ஸ்டாலின். நீங்கள் நடத்தின மாநாடு ஆன்மீக மாநாடு அல்லனா அது என்ன மாநாடு? நாத்திக மாநாடு, தீகா மாநாடு, திமுக மாநாடு, ஹிந்து விரோதிகள் மாநாடு நீங்கள் நடத்தினது. இது முருக பக்தர்கள் மாநாடு. நாங்கள் அரசியலே பேச விரும்பலை, எங்களை கம்பல் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல பவன் கல்யாண் வர்றாருன்னு, ஏன்னு கேட்குறீங்க. இந்த அல்லோலியா பாபு கேட்குறாரு ஏன் பவன் கல்யாண் வர்றாருன்னு. நான் கேட்குறேன், திரு பீட்டர் அல்போன்ஸு தமிழர் தானே, ஒத்துக்கிறீங்களா? பீட்டர் அல்போன்ஸ் தமிழரா இல்லையா? அமீரு, ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ், இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே. முருகப்பெருமான் தமிழ் கடவுள். திருச்செந்தூரில் நடக்கிற முருகப்பெருமானின் குடமுழுக்களை இவங்க எல்லாரும் வந்து நின்று திருநீர் பூசி சாமி கும்பிடுவாங்களா? நான் கேட்குறேன், திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லீம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்க்கிறாராம். அந்த முஸ்லீம்கள் இங்கே வந்து முருகனை கும்பிடுவாங்களா? இங்கே வர வேண்டாயா? திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்கு நடக்குது, அதில் கும்பிடுவாங்களா உன் கூட வந்து நின்னவங்கள்லாம்? ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பார்க்குறீங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தமிழர்கள்னு சொன்னால் அது இந்துக்கள் தான். ஏன்னா தமிழ் கடவுளை ஏற்றவர்கள் மாத்திரமே தமிழர்கள், மற்றவர்கள் தமிழர்கள் அல்ல. ராஜா சொல்லல, திருமாவளவன் சொல்றாரு. ராஜா சொல்லல, சேகர் பாபு சொல்றாரு. தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள், தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த அல்லேலியா பாபுவுக்கு, சேகர் பாபுவுக்கு வருமா? ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள், தினந்தோறும் வருகிறார்கள். இந்த தீய சக்திகளுக்கு பதில் அளிப்பார். நன்றி. தொலைநோக்கு சிந்தனையோட அரசியல் தொலைநோக்கோட தான் வந்து இந்த மாநாடு நடத்துறாங்கன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. முருகப்பெருமானே தீய சக்தியை, சூரனை சம்ஹாரம் செய்யறதுக்காக அவதாரம் பண்ணாரு. பார்வதி அம்மாளிடம் வேல் பெற்றார். அதனால சொல்றேன்னா, அரசியல்ல கூட தீய சக்தி இருந்தால், ஹிந்து விரோத சக்தி இருந்தால் அதை அழிக்க வேண்டியது தர்மத்தை மதிக்கின்ற ஒரு குடிமகனுக்கும் பணி. அதனால நீங்க எல்லாரும் ஆன்மீக மாநாடு இல்லைன்னு சொன்னது உதயநிதி, ராஜா இல்லை. ஆன்மீக மாநாடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாத்திக மாநாடு. ஆஸ்திக மாநாடு இல்லைன்னா நாஸ்திக மாநாடு. ஆகவே நீங்கள் விரோதிகள், முருகனின் எதிரிகள், தமிழ் பண்பாட்டின் எதிரிகள். நான் கேட்கிறேன், பவன் கல்யாண் அவர்களை வர்றதை எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? మీరు ఎవరండిன்னு கேட்குறேன் நான் சேகர் பாபுவை. మీరు ఎవరండి? பதில் செப்பண்டி. என்ன ஏமாத்துறீங்க? மொழியால தமிழ் மக்கள் இந்துக்களை பிரிக்க பார்க்குறீங்களா? துரோகிகள், முருகனின் எதிரிகள். அதனால சொல்கிறேன் நான் சேகர் பாபுவுக்கு, கபர்தார். அதிகம் பேசினால் அதே மாதிரி வார்த்தையில் பதிலடி கிடைக்கும்னு இந்த அல்லேலியா பாபுவை எச்சரிக்கிறேன். நன்றி. யார் காரணம்? நீங்கள்
அறநிலைத்துறை என்கின்ற ஹிந்து அறம் அழிக்கின்ற ஹிந்து கோவில்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற. ஏன்னா திருவண்ணாமலையில் போனால், திருச்செந்தூரில் போனால் அபிஷேக கட்டணம் 2500 ரூபா இந்த அல்லேலியா பாபு கூட்டத்துக்கு. இப்படி நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஏதாவது பேசணுமா? நீங்கள் பழனியில் மாநாடு நடத்தினீங்க, யாராவது எதிர்ப்பு சொன்னோமா? உங்களுக்கே எரியுது இப்போ இந்த கூட்டத்தினால, புரியுதா? இப்போ அதனால் இதை கான்ட்ரவர்ஷியல் ஆக்கியிருக்கிறது திராவிடியன் ஸ்டாக் தீய சக்திகள், ஹிந்து விரோதிகள். நீங்கள் அதிகம் பேசுனீங்க, அதே பாணியில் பதிலடி கொடுப்போம். ஏன்னா உங்கள்கிட்ட நீங்கள் இடுற திருநீர் போலி, இந்துக்களை ஏமாத்த. அதனால் சொல்கிறேன்னா, ஏன்னா உங்கள் சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னப்ப உமக்கு சாமியை சரணமையப்பா வல்ல வாயில என்ன வந்தது? அல்லேலுயா. நீ எல்லாம் கிரிப்டோ இந்து மதத்தின் எதிரிகள். அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம். இப்போ நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, நீங்கள் இந்த அனுமதிங்கிற பேரில் இந்துக்கள் வர்றத தடை செய்யக்கூடாதுன்னு. அதையும் மீறி யாராவது தடுத்தா திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அப்படி தடுக்கிற ஒரு அதிகாரியும் குடும்பத்தோட அழியணும்னு ஆண்டவனை வேண்டதை தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அதைத்தான் நாங்கள் செய்வோம். இப்போ எதுக்கு எடுத்தாலும் இந்து மாநாடு, இந்த மாதிரி எந்த ஒரு மீட்டிங் போட்டாலும் கோர்ட்ல போய் தான் நம்ம மாமாவுடைய சூழ்நிலை இருக்குது. இது 26 மே வரை தொடரும். அப்புறம் ஹோல் டிஎம்கே மினிஸ்ட்ரி வில் பி இன் ஜெயில். திமுகங்கிற கட்சி அழிஞ்சு போகும். ஏன்னா இது நம் பண்பாடு கலாச்சாரத்தின் எதிரிகள், கொள்ளையர்கள். அதனால இந்துக்கள் 9 மாதம் பொறுத்துக்குவோம். ஓட்டு போடும் பொழுது ஞாபகம் வச்சுக்கும். நன்றி. அதாவது நான் எல்லா மத பழக்க வழக்கத்தையும் மதிக்கிறவன். ஏன்னா சாமி உண்டுன்னு சொல்லிட்டா எல்லா சாமியும் உண்டு தானே, அதை நம்புறவன் நான். ஆனால் ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வர நக்கி நக்கி குல்லா போட்டுண்டு தானே இருக்க. அப்போ முருகன் கோயிலில் வச்ச திருநீரை அழிப்பாங்களா? ஹிந்து விரோதி இல்லையா? இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நீ அழிச்சதுனால வருது. கடைசி சொட்டு கஞ்சி வர குல்லாவை அவுக்கிறியா, எடுக்கிறியா? அதனால சொல்றேன்னா, இந்த தீய சக்திகள் they got exposed themselves. நன்றி.